வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிற உள்ளமே இந்த வார்த்தையை விட்டு விலகிறாதீங்க. வார்த்தைக்குள்ளே நில்லுங்க, வார்த்தைக்குள்ளே நில்லுங்க. ஆமென். ரொம்ப எல்லாம் கேள்வி எழும்ப விட மாட்டாருங்க. தெரியும், வார்த்தைக்குள்ள இருக்கிறவன் அடைபட்டு இருக்கும்போது சாதாரணமான கேள்வி எல்லாம் எழுப்பாது. ஹல்லேலூயா. மொத்த கேள்வி உங்களை பார்த்து தான் வரும். மொத்த கேள்வியும் குடும்பமும் உங்களை தான் பார்த்து கேட்கும். சொந்தங்களும் உங்களை பார்த்து தான் கேட்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்களை பார்த்து தான் கேட்பாங்க. உங்களை யாருன்னே தெரியாதவனும் கேட்பான். தான் நீங்க தான் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களாச்சு. இதான் டெய்லி சர்ச்சு போறீங்க. ஆகஸ்ட் பிரேயர்ல எல்லா நாளும் காலையில விடிய காலமும் போறீங்க, 10 மணிக்கும் போறீங்க, சாயங்காலமும் போறீங்க. ஏன் அடைபட்டு இருக்குது? மொத்த கேள்வி எழும்பும். மொத்த கேள்விக்கு ஒரு காற்றை வீச பண்ணுவா. எனக்கு இன்னைக்கு அந்த காற்றை கத்தர் வீச பண்ண போகிறார் என்று நினைச்சு நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிற உள்ளங்கள் கொஞ்சம் அந்நிய பாஷைகளோடு ஆவியில நிறைந்து, இதோ ஒரு காற்று உன்னை நினைத்தார்லி, பேழைக்குள் இருக்கிற உன்னை நினைத்தார்லி, வார்த்தைக்குள் இருக்கிற உங்களை நினைத்தார்லி. தேவரே, உம்முடைய காற்றை வீச பண்ணுவீராக. லப்ரமா சந்தலரியா தரபா. ஹல்லேலூயா. காற்றை வீச பண்ணி வெளியில கொண்டு வரார். அது மாத்திரமல்ல, காற்றை வீச உடனே கத்தர் கொண்டு வரவில்லை. அவர் எதுவரை வெயிட் பண்றார் தெரியுமா? இந்த காற்று வீசினது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜலம் அமர்ந்தது என்று. ஜலம் அமர்ந்தது. 2வது வசனம், ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. இவனை அடைச்சிட்டு நிறைய விஷயத்தை திறந்து விட்டார். இப்போ அடைக்க வேண்டிய சிலதெல்லாம் இருக்கு, அதை அடைச்சிட்டு எது எது என்ன சுத்தி அடைக்கணுமோ, அதாவது என் வாழ்க்கைக்கு விரோதமா என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அத்தனை அடைக்காம கத்தர் எனக்கு திறக்க மாட்டார். ஏன் நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்னை வெளியில கொண்டு வந்துட்டார். நான் நோவே, இனி வெளியில வந்துட்டேன், திரும்ப இந்த அடைபட்ட சூழ்நிலை உனக்கு கிடையாது. இனி உன் தேசத்தில் நான் உன்னை பிடுங்குவதில்லை, உன்னை தேசத்தில் நாட்டுவேன். அப்ப என்ன அடைச்சு வச்சுட்டு எது எது திறந்து இருக்குதோ அத்தனையும் மூன்றார். இப்ப ஜலம் அமர்ந்த உடனே தான் நோவா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கிறார். என்ன ட்ரை பண்ணி பார்க்கிறார்னா, ஜன்னலை திறந்து முதல்ல காக்காவை அனுப்பி விடுறார், புறாவை அனுப்பி விடுறார். ஆமாம், திரும்பவும் புறாவை அனுப்பி விட்டு பூமி வற்ற தொடங்கிச்சு, மலை சிகரங்கள் தெரியுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் நோவா புறப்படவில்லை. நோவாக்கிட்ட ரொம்ப பிடிச்சது, புறா கிட்ட இருந்து ஒரு சைன் கிடைச்சாச்சு. அப்ப நோவா என்ன பண்ணிருக்கலாம்? எப்படியாவது டோரை திறந்து வெளியே. நோவா புறப்படல. நோவா ஸ்ட்ராங்கா இருந்துட்டார். என்ன ஸ்ட்ராங்னா, யார் அடைச்சார் அவர் திறக்கட்டும், என்ன அடைத்தவர் திறப்பாருங்கிற நம்பிக்கைங்க. நோவாவை போல எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் திறக்காம நான் வெளியில வர மாட்டேன், அவர் திறக்காம இந்த வார்த்தையை விட்டு வெளியில நான் வர மாட்டேன். நீங்க தான் ஏதாவது செய் ஆமென் என்று எதிர். இப்ப நோவாவுக்கு முன்னாடி சைன் இருக்குது. போன புறா இப்ப வரல. ஆரம்பத்தில் ஒரு லீஃபை கொண்டு வருது, இப்போ அந்த புறா வரல. அப்ப இப்போ நோவா திறந்து போகலாம், ஆனா நோவா போகல, பொறுமையா வெயிட் பண்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பே, கத்தருக்கு காத்திருக்கிற சில உள்ளங்கள், கத்தர் கொஞ்சம் சில சைன்ஸை காத்துனதும் நாமளா வாசலை திறந்துடும். அடைத்தவர் திறக்காமல் வெளியில வந்துடாதீங்க. அடைத்தவர் திறக்காமல், ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் எப்ப வெளியில கொண்டு வந்தார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அது 8வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். 2ஆம் மாதம் 27ஆம் அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்படுகிறது, பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. நம்ம கண்களுக்கு பலது எல்லாமே இல்லாம போயிடுச்சு, இப்படிதான் தெரியும். ஆனா ஆண்டவர் அப்பவும் வெளியில கொண்டு வரல. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி, அதாவது அந்த ஈரப்பதம் கூட இல்லாத அளவுக்கு மாற பிறகுதான் கர்த்தர் நோவாவை வெளியில கொண்டு வரார். ஏன் இந்த வார்த்தை சொல்ல? துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை, ஆமா இனி நீ பிடுங்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிற உள்ளமே, இனி என் வாழ்க்கையில் ஒரு அடைபட்ட சூழ்நிலை வராது நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஷரபல ஹதரபல கதரியா. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எப்ப என் பிள்ளை கொண்டு வந்த என் பிள்ளை நல்லா இருக்கும், எப்ப என் பிள்ளை வெளியே கொண்டு வந்த என் பிள்ளைக்கு மேன்மை உண்டா, எப்ப என் பிள்ளை வெளியே கொண்டு வந்த இனி சத்துரு இந்த கூடாரத்துக்குள் வர மாட்டான், எப்ப என் பிள்ளை வெளியே கொண்டு வந்த என் பிள்ளை ஆசீர்வாதமாய் வாழ்வா, எப்ப என் பிள்ளை வெளியே கொண்ட இனி அவன் ஆள மாட்டான், எப்ப என் பிள்ளை வெளியே கொண்ட இனி அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அடைக்க வேண்டியது அத்தனையும் அடைத்து, காய பண்ண வேண்டியது அத்தனையும் காய பண்ணிவிட்டு, அதுதானே யாக்கோபுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பா, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எல்லா சத்துருக்களுக்கு மேலா என் தலையை உயர பண்ணுகிற தேவனவர்.